நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் போறேன். உங்களையும் கூட கூட்டிட்டு போறேன். அது எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மல்லூருக்கு பக்கத்துல இருக்க அனந்த கவுண்டம் பாளையம்ல தான் லொகேட்டா இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல நம்மளுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிடலாம். நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போற வழியில இருக்க முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான பகுதி, அதாவது 5 ரோட் சிக்னல், அதாவது 5 ரோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரோட் பிரிவு. அங்கே போகிற வழியில் இன்னும் என்னென்ன முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிற வழியில் இருக்க நம்மளுடைய முக்கியமான ஸ்பாட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்தில் இது ஒரு மைய பகுதி, நம்மளோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி மெயின் ரோடு, அதாவது நம்மளுடைய குகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ மேலே நம்ம போகிற வழியில் என்ன மாதிரி முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல இருக்கும். இன்னும் போற வழியில் நிறைய ஸ்பாட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போற வழியில இருக்க ஸ்பாட்ஸ்லாம் பார்த்துட்டு மல்லூர் பிரிவு ரோட்ல இருக்கும், மல்லூர் ரோட்ல இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜ் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல போயிடலாம். பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டோட கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் லேபில் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் லேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இங்கே நியர்லி வந்து 150 சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்களும் இதே காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் விவரங்கள் தேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்கொரனில் போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ மேலும் நம்மளோட நெக்ஸ்ட் லேப் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க. நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்கோம்னா ஃபிசிக்ஸ் லேபில் இருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஃபிசிக்ஸ் லேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸோட நியர்லி பார்த்தீங்கன்னா நல்லா நின்று உங்களுக்கு டீச்சிங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி வந்துட்டு ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 25 to 30 மெம்பர்ஸ் இங்கே வந்து நீங்கள் கிளாஸஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பொறுமையாக உங்களுக்கு வந்து அதிக கேர் எடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கோம். மேலும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்க நம்ம அழகான கேம்பஸில் இருக்க ஒவ்வொரு லேப்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸோட என்டையர்ஸை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இசி லேபில் இருக்கோம். ஸோ பிகாஸ் நல்ல எஜுகேஷனோட ஒரு நல்ல கேம்பஸ் உங்களுக்காகவே ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நம்ம கேன்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அதாவது கேர்ள்ஸ்க்குன்னு தனியாக இருக்கும், பாய்ஸ்க்குன்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்காக நம்மளுடைய காலேஜில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட எஜுகேஷன் லைஃப்பில். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிக்கிற நம்ம கோர்ஸோடது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட ஃபர்தர் லைஃப்பில் அது இந்த வேர்ல்டு இருக்கிற இந்த நிலமையில கண்டிப்பாக நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது கண்டிப்பாக பத்தாது. அப்படி இருக்கும் போது லைப்ரரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய நியூஸஸ் நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ மேலும் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ், மேலும் நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி அலாட்மெண்ட் இருக்குது, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மேலும் நம்மளோட கேம்பஸை பற்றி என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க. டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம கேம்பஸை பற்றி, நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான லேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸி கிளாஸ், அதான் நம்மளோட செகண்ட் இயரில் இருக்கோம் நம்ம. ஸோ மெக்கானிக் லேபில் இருக்கோம். ஸோ இந்த மெக்கானிக் லேப் பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட மெக்கானிக் லேப்ஸ் பொதுவாக காலேஜஸில் இவ்வளோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸோடு உங்களுக்கு இருக்காது. பட் நம்மளோட காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டடீஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நம்மளோட ஸ்டடீஸில் இருக்காங்க. ஸ்டுடியோ டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான கேம்பஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கேம்பஸில் என்ன மாதிரி லேப்ஸ் இருந்தது, நம்மளோட கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அட்டகாசமான கிளாஸ் ரூம்ஸ் இருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக ஸ்டடிங்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றதுலாம் ஃபீலிங்கே தேவையில்ல. ரொம்ப ஜாலியான லெக்சரர்ஸோடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. மேலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் எஜுகேஷன் நம்மளுடைய டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்டோர்லேருந்து வரவங்களுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுட்ஸ் கேன்டீன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். லேப்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்கானிக்ஸ் லேப், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் சிவிலுக்காகட்டும், ட்ரிபிள்இக்கு, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியான லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீலி நல்ல ஃப்ரீ ஸ்பேஸோட நல்ல ப்ராட் வெளில நீலி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் நம்மளோட லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய காலேஜில். பிகாஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் நீலி 200 பீப்புள்ஸ் நம்ம உட்காரலாம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி அழகான லைப்ரரி கொடுத்துருக்காங்க. நியர்லி 6000 புக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நல்ல எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு எஜுகேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட காலேஜை பற்றி டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே ஸ்காரில் போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நம்ம காலேஜ் கேம்பஸ்க்கு நீங்கள் வந்து விசிட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட குகை, அதாவது நம்ம திருச்சி மெயின் ரோட்டில் இருக்க நம்மளோட பிபி மருத்துவமனைக்கு நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க உடனே கால் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு அழகான ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் உங்கள் பிரியமுள்ள பிரியா.